இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. Today's Bible verse. And not only that, but we also glory in tribulations, knowing that tribulation produces perseverance, and perseverance character, and character hope. Romans chapter 5 verses 3 and 4. வயதான போதகர் ஒருவர் ஆற்றில் குளித்துவிட்டு கரையேறினார். அப்போது கரையில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த முரடன் ஒருவன் வெற்றிலை எச்சிலை அவர் மீது துப்பினான். போதகர் நிமிர்ந்து பார்த்தார். முரடன் முறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். போதகர் ஒன்றும் கூறாமல் அமைதியாக மீண்டும் ஆற்றில் இறங்கி குளித்தார். கரையேறினார். முரடன் முன்போலவே அவர் மீது வெற்றிலை எச்சிலை துப்பினான். இப்படியே பல முறை நடந்தது. இம்முறை குளித்துவிட்டு கரையேறும் போது முரடன் மரத்தில் இருந்து குதித்து அவர் கால்களில் விழுந்து, ஐயா, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் பல முறை எச்சில் துப்பியும் நீங்கள் என் மீது கோபப்படவில்லை. உங்களைப் போல பொறுமைசாலியை நான் என் வாழ்வில் கண்டதே இல்லை என்று கதறினான். உடனே அந்த வயதான போதகர், தம்பி, உண்மையில் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் வாழ்வில் ஒரு நாள் கூட இத்தனை முறை நான் குளித்தது கிடையாது. என்னை பல முறை குளிக்க வைத்து உடல் தூய்மை பெற வைத்த உங்களுக்கு நன்றி என்றார். ஐயா, உங்களுக்கு எரிச்சல் ஊட்டி சண்டை போட வைத்தால் எனக்கு 1000 ரூபாய் தருவதாக இவ்வூரில் உள்ள பணக்காரர் ஒருவர் கூறினார். அதுதான் நான் அவ்வாறு நடந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். போதகர் உடனே, அடடே, எனக்கு இது தெரியாமல் போய்விட்டதே. எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நானும் உங்களுடன் சண்டை போட்டு 1000 ரூபாய் கிடைக்க வழி செய்திருப்பேனே என்றார். முரடனோ மீண்டும் அந்த வயதான போதகரை வணங்கிவிட்டு போய்விட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கன்னத்தில் அறைந்த போதும், காரி உமிழ்ந்த போதும், தலையில் குட்டிய போதும், மூர்க்கர் வசைமாறி பொழிந்த போதும், சிலுவை சுமந்த போதும், ஆணிகளால் அறையப்பட்டு செங்குருதி சிந்திய போதும் இயேசு கிறிஸ்து சிந்தை குலையாமல் இருந்தார். இந்த உலகையே அழித்துவிடக்கூடிய ஆற்றல் இருந்தும் அவர் அமைதியாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை சேர்ப்போம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.